அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம தொடர்ந்தேர்ச்சியாக நோன்பை பற்றி பல விடயங்களை பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த அடிப்படையில் ஒரு நோன்பாளி தவறுதலாக சாப்பிட்டாலோ அல்லது பருகினாலோ இவருக்குரிய சட்டம் என்ன? இவர் அந்த நோன்பை விட்டு விடணுமா அல்லது அந்த நோன்பை கண்டினியூ பண்ணலாமா? அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நோன்பாக மாறுமா? இதை நம்ம பார்த்த மனுஷனால் ஹதீஸ்ல இதுக்கும் நமக்கு தெளிவான விளக்கங்கள் இருக்குது. புகாரி என்ற நபிமொழி தொகுப்புற 1933வது நபிமொழி நமக்கு சொல்லுதோ. இதையும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் அறிவிக்கிறாங்க. ஒரு நோன்பாளி தவறுதலாக சாப்பிட்டாலோ அல்லது பருகினாலோ அவர் அந்த நோன்பை முழுமையாக்கட்டும். ஏன்னு சொன்னால் அல்லாஹ் தாலா தான் அவருக்கு உண்ணவும் பருகவும் அளித்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு தெளிவாக சொல்றாங்க. எனவே ஒரு நோன்பாளி மறதியாக சாப்பிட்டாலோ பருகினாலோ அதுல எந்த ஒரு குற்றமும் இல்லை. எனவே நம்ம சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது நமக்கு நினைவு வருது, நம்ம நோன்புடைய நேரத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைவு வந்தால் உடனே அதை நிறுத்திடணும். சோ நம்ம நினைவு வந்துட்டும் தவறுதலா தானே சாப்பிட்டோம்னு சொல்லி அதை எங்களுக்கு கண்டினியூ பண்ணி கொண்டு இருக்கிறார். எனவே இதை பற்றி ஹதீஸ்கள் நமக்கு தெளிவான விளக்கங்களை தந்திருக்குது. அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் எங்களுடைய நோன்புகளை சிறந்த முறையில் கழிப்பதற்கு அருள் புரிய வேண்டும்.